பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தின் ஒரு பகுதி. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஒரு சாதாரணமான மனிதன், அவன் யாரென்றே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவன் இரவு பகலும் தேடினபடியினாலே ஆண்டவர் அந்த மனிதனை அசாதாரணமான மனிதனாய் மாற்றி ராஜாவுக்கே சவால் விடுகிறார். இனி மழையே பெய்யாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாராம். அதன்படி ஆண்டவர் வானத்தை மூடினார். 3 வருடங்கள் மழை இல்லாமல் இஸ்ரவேல் வாடி போயிற்று, வேதனை உண்டாயிற்று என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ராஜாவா சாதாரணமான மனுஷன், அரசனா ஆண்டியா, அது முக்கியம் கிடையாது. யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ, இரவும் பகலும் அவருடைய முகத்தை பார்க்கின்றார்களோ, அவர்கள்தான் ஆண்டுடைய பார்வையிலே முக்கியமானவர்கள். அவர்கள்தான் விஐபி. அவர்கள் சொல்வதைத்தான் ஆண்டவர் கேட்கின்றார். அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்துகின்றார். அவர்கள் மூலமாய்த்தான் கர்த்தர் மகிமைப்படுகின்றார். அவர்கள் மூலமாகத்தான் ஒரு நாட்டின் வரலாற்றை ஆண்டவர் எழுதுகின்றார். நன்மையோ தீமையோ கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருங்கள். இரவும் பகலும் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அப்பொழுது சாதாரணமான உங்களை அசாதாரணமான ஒரு மனிதனாய் மாற்றுவார். சின்ன பிஸ்னஸ் மேனாக பெரிய பிஸ்னஸ் மேனாக 1000 வேலைக்காரர் உங்களுக்கு இருப்பவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சின்ன ஊழியக்காரன் 4-5 பேர் தான் இருக்காங்களா, 50,000 5 லட்சம் என்று மக்களை உங்களுக்கு அவர் காணியாட்சியை தருவார். அசாதாரணமான மனிதனாய் மாறுங்கள். எலியாவாக மாறுங்கள். அவருடைய முகத்தை இரவும் பகலும் நோக்கி பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு.
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு. சத்தமா சொல்லுவோம், அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். விருத்துக்குரியவர்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் பல நல்ல காரியங்களை செய்து வருகிறார். கோடை மழையை நாம் தாங்க முடியாமல் தவித்த ஆண்டவரிடத்தில் நாம் முறையிட்டோம். நம்முடைய செய்திகளின் இறுதியிலே நாம் அதற்காக ஜெபித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உண்மையுள்ள ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். கேட்டு நல்ல மழையை அங்கங்கே கட்டளையிடுகிறார். இன்னும் தொடர்ந்து கட்டளையிட்டு கோடை காலத்தையே விரட்டும்படியாக, நாம் இப்படியாக வெயிலை தாங்க முடியாமல் தவிக்கின்ற இந்த நிலைமைகளை கத்த தலைகளை மாற்றி போடும்படியாக அவரிடத்திலே நாம் இரக்கத்திற்காக கெஞ்சுவோம். உண்மையுள்ள தெய்வம் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக அதை செய்து நிச்சயமாக அவர் நம்மை குளிர்விப்பார். ஒருவேளை கிளைமேட்டை மாத்திரம் குளிர்விக்கிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்து, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல காரியங்களை செய்து, நம்முடைய பிஸ்னஸில் இன்னும் நம்முடைய ஊழியத்தில் நல்ல காரியங்களை செய்து நம்மை அவர் நிச்சயமாக குளிர்விப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம். விருத்துக்குரியவர்களே, சென்ற நாளிலே சென்னைக்கு சென்று ஜாய் டிவி அதிபர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் பெனட் செல்வின் அண்ணன் அவருடைய மகளுடைய திருமணத்தில் பங்கேற்க வாழ்த்த கத்தர் உதவி செய்தார். பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் கத்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் வேட்டுமணி ஜங்ஷனில் உள்ள OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கிற எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக, இலவசமாக இயேசு தரும் விடுதலையை பெற்று செல்லும்படியாக அழைக்கின்றோம். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். நல்ல விருந்தும் கூட பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறோம். அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர்களும் ஆண்டவரின் சார்பாக நாசிரியத்தில் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. யார் ஆவிக்குரிய முதியோர்களும் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வரலாம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஏராளமான இடங்கள் இருக்கிறது. இந்த விடுமுறை காலங்கள் தான் நீங்கள் வந்து சேர்வதற்கான நல்ல காலம் என்று நினைக்கின்றேன். விருத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கீழையாத்தின் கொடிகளிலே திஸ்பியனாகி எளிய ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இட்ஸ் பர்த் ஆஃப் எலிஜா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். எலியா எனப்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவனுடைய தாசனுடைய எழுச்சி இங்கே ஆரம்பிக்கிறது. அவரை குறித்து இங்கே தான் பைபிள் பேச ஆரம்பிக்குது. சாதாரணமான மனிதனாகி அவர் ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகிறார், இந்த பார்ப்பா, இனி ஏன் வார்த்தை இல்லாமல் இந்த நாட்டில் மழையே பெய்யாது, பனியே பெய்யாது, பார்க்குறியா அப்படின்னு சவால் விட்டுட்டு அவர் வெற்றிகரமாக நெஞ்சை நிமித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு போய் விடுகிறார். ராஜாக்களுக்கு முன்னால் பேசணுன்னா நடுங்கிறாங்க.
அமைச்சர்கள் முன்னால் பேசணும், போலீஸ்காரங்க முன்னால் பேசணும். பெரிய பதவியில் இருக்கவங்களை பார்த்தாலே கையை கட்டிட்டு சமுதாயம் நிற்கிறது. ஏனென்றால் அவருடைய பதவிக்கு அவ்வளவு மரியாதையும் அவ்வளோ வல்லமையும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு சாமானியன் ராஜாவை பார்த்து கை நீட்டி சொல்கிறார், இந்த பாரு, நான் தான் சொல்கிறேன், வேறு யாருங்க, என் வார்த்தை இல்லாமல் இனி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, நீ பாரு என்று ஒரு பெரிய சவாலை விட்டு அவர் கடந்து போகிறார். ராஜாவுக்கே சவால் விடுகிற அளவிற்கு அவருக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று நான் கேட்க வேண்டும். அதுக்கு முக்கியமான காரணம், அவர் ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தார். அவர் இரவும் பகலும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மிகவும் அதிகமான ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அவருக்கு அங்கே ராஜாவை பார்ப்பதற்கு பயம் கிடையாது, ராஜாவிடத்தில் சவால் விடுவதற்கும் பயம் கிடையாது. அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தினபடினாலே நீ போ என்று சொன்னபொழுது தைரியமாய் போனார். ஆவியானவர் வாயிலிருந்து பேசினார். ஒரு மிகப்பெரிய சவாலை அவர் விடுகிறார். அவர் சொன்ன பிறகு மழை பெஞ்சிருச்சு பனி பெஞ்சிருச்சுன்னா இவர் ஒரு ஜோக்கர் ஆயிடுவார். ஆனால் அதெல்லாம் இல்லை, அது குறித்தெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. ஆண்டவருடைய நடத்தலோடு வந்து அதை சொல்லி சவால் விட்டார். இதுதான் எலியா செய்த முதல் அதிசயம் என்று சொல்லி நான் காண்கின்றோம். சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற பொழுது, ஆண்டுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிற பொழுது, இரவும் பகலும் அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது, அதாவது இரவும் பகலும் ஜெபிக்கிற பொழுது அவர்களை அசாதாரணமான மனிதர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். அவர்களுக்கு அசாதாரணமான வல்லமைகளை கொடுக்கின்றார், இயற்கையின் மீது அதிகாரத்தை கொடுக்கின்றார், ராஜாக்களை அப்படியே நகற்றுகின்ற, ராஜாக்களை நடுநடுங்க வைக்கின்ற மகாபெரிய தேவனுடைய தாசர்களாக மாற்றுகின்றார் என்பதற்கு சரியான அடையாளமாக இந்த செயல் இருக்கிறது என்பதை நான் காண்கிறோம். இந்த செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் டெய்லி மெசேஜ் நான் கொடுக்குறேன், ஏதோ கடைமுறைக்காக இன்றைக்கி ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரலை. எனக்கு நீங்கள் தெளிவாக பேசணும், எதை பற்றி பேசணும், என்ன காரியத்தை பேசணும் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு பிறகு தான் நான் செய்தி கொடுப்பேன் என்று நான் காத்திருந்து ஜெபித்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த பகுதியை காண்பித்தார். ஒரு சாதாரணமான மனிதன் அசாதாரணமான மனிதனாய் மாறுவான் என்றால், நீங்களும் கூட ஜெபிப்பீர்கள் என்றால், இரவும் பகலும் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால், அசாதாரணமான மனிதர்களாக உங்கள் ஊரிலே, உங்கள் தெருவிலே, இல்லை நீங்கள் படிக்கிற இடத்துல, இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லைன்னா நீங்கள் பிரயாணம் பண்ணுற இடத்துல, உங்களை அறிஞ்சவங்க மத்தியில், உங்களை அறியாதவங்க மத்தியில், எங்கே போனாலும் சரி நீங்கள் ஒரு பயங்கரமான மனிதராகி மக்களால் ஆச்சரியத்தோடு பார்க்குற ஒரு மனிதராக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலமே, கண்ணை மூடி முடிவதற்குள்ளாக வாலிபமெல்லாம் கடந்து போய்விடுகிறது. கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த எலியாவை போல மாற வேண்டும். அசாதாரணமான மனிதர்களாக, வல்லமை உடையவர்களாக, தீர்க்கதரிசிகளாக, இந்த உலகத்தை அசைப்பவர்களாக, நாட்டின் தலையெழுத்தை மாற்றுபவர்களாக, ராஜாக்களுக்கும் சவால் விடுகிற ஒரு மனிதனாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் இரவும் பகலும் அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த விளைக்கரையத்தை செலுத்துவதற்கு நாம் ஆயத்தம் என்றால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் உண்மையுடைய தேவனாக இருக்கிறார். அவர் பாவிகளுக்காகவும் துரோகிகளுக்காகவும் வரத்தில் ஏறி வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் எலியாவுடைய வாழ்க்கையில் இந்த எழுச்சியை நாம் காண்கின்றோம். நாமும் கூட அப்படியே மாற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் இந்த செய்தியை ஆண்டவர் அவர் நமக்கு தரார். அவர் ஆசிரியத்தில் பார்க்குறாரு, யார் இருக்கா, கிறிஸ்தவராஜா இருக்கானா, அவன் எளியா மாதிரி ஒரு ஊழியக்காரனா மாறிடுவானா, அவன் அபிஷேகம் பெற்றவனா மாறிடுவானா, நாட்டின் தலையெழுத்தையும் மாற்றிடுவானா அப்படின்னு பார்க்குறார். திருநெல்வேலியில் பார்க்குறார், தூத்துக்குள்ளே பார்க்குறார், நாகர்கோவிலில் பார்க்குறார், சென்னையில் பார்க்குறார். எனக்காக யார் இருக்காங்க, இரவு பகலும் என் முகத்தை யார் நோக்கி பார்க்குறாங்க, எங்கே தானியேல் இருக்கிறான், எங்கே மோசே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. தானியேல், மோசே, எலியா, எலிசாலாம் கடந்து போயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் யாரை நான் எலிசாவாக்கலாம், எலியாவாக்கலாம், மோசேயாக்கலாம், இல்லை என்றால் யாரை சாமுவேலாக்கலான்னு அங்கங்கே பார்க்குறாரு. நாம் இரவு மகளும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் உடனே நம்மளை செலக்ட் பண்ணுறார். ஓ, ஹீஸ் த காய், சரியான ஆள் தான், இவனை நம்ம பயன்படுத்தலான்னு சொல்லி அவர் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். எனவே என்னை மகிமைப்படுத்தும், என் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியக்காரர்களை தேடுகிறேன் என்று கர்த்தர் தேடுகிறார். இட்ஸ் எ கிரேட் வாண்டட் காலம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ராஜ்யத்தை கேட்டுவதற்கு அங்கே ஊழியக்காரர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இரண்டாவதாக நாம் காண்கின்றோம், ஆண்டவர் இந்த எலியாவை அனுப்பி ஒரு நன்மையான காரியத்தை செய்திருக்கலாம். அந்த நாட்டு ராஜாவை உற்சாகப்படுத்தியிருக்கலாம். பயப்படாது, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், பயப்படாத, இஸ்ரவேலுங்கிறது என்னுடைய நாடு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நாட்டை உன்னமத்தமாக ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சாலமோன் ராஜாவாக ஆன உடனே ஆண்டவர் சொப்படத்தில் போய் கேட்குறாரு,
என் தாசனாகிய தாவீது குமாரன் நீ ராஜாவாக இருக்கேன், உனக்கு நான் என்னப்பா செய்யணும், நீ என்னன்னாலும் என்ற கேளு, நான் அதை உனக்கு தருவேன். அவர் ராஜாவாகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். உடனே ஆண்டவர் போய் கேட்குற, உனக்கு என்னப்பா நான் பண்ணு, எதுனாலும் கேளு. அது ராஜா சாலமோன் அவருக்கு பிடிச்சதுனால, தாவீது குமாரங்கிறதுனால அப்படி அப்படி ஆகாப்ட கேட்டிருக்கலாம்ல. இனி உன் நாட்டில் மழையே பெய்யாது, இனி உனக்கு பஞ்சகாலம்தான், இனி உனக்கு கேடு காலம்தான், இனி உன் எக்கனாமி ஒன்றுமே இல்லாமல் போயிடும், மிகவும் கேடுகட்ட ஒரு காலத்துக்குள்ள உன் தலைமையில் போகும் அப்படின்னு சாபங்களை ஆண்டவர் கொடுப்பதற்கு காரணம் என்ன? சாலமோனுக்கு ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவர் ஆகாபுக்கு சாபத்தை கொடுக்கின்றார். 2 பேரும் இஸ்ரவேலின் ராஜாக்கள் தான். 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகளை ஆட்சி செய்யும்படியே வந்தவர்கள் தான். ஒருவனுக்கு ஆசீர்வாதம், ஒருவனுக்கு சாபம் என்று ஆண்டவர் கொடுக்கின்றாரே, அதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சாபங்களை கொடுக்கிற தெய்வமா? ஆண்டவர் எல்லாரையும் வாழ வைக்கிறவர் தானே. அவர் ஏன் சாபங்கள் அங்கே கொடுக்குறாரு? அவர் ஏன் இந்த நாட்டில் மழையே பெய்யாது, எல்லாம் பஞ்சத்தில் கிடங்க, பட்னியில் கிடக்குறங்க சொல்கிறார்? ஏன் எக்கனாமி ஆண்டவர் அடிக்கிறாரு என்று பார்த்தால் அதற்கு காரணம் இருக்கிறது. சாலமோனுடைய அப்பா ஆண்டவரை தேடினார். ஆனால் ஆகாப் ராஜாவும் தன் மனைவியாகிய யேசபேலின் பெயரை கேட்டு பாகாலை கொண்டு வந்து ஆண்டவரை புறக்கணித்து பாகால் எனப்பட்ட அந்நிய வழிமுறையை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சோரம்போகம் செய்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்கே நடத்தி கொண்டிருந்த காலம்தான் அது. அது ஆண்டவருக்கு கோபத்தை கொண்டு வந்தபடியினால்தான் அங்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட சாபங்களை அவர் கொடுக்கின்றார். மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று ஞானி எழுதுகிறார். நான் செத்து போயிடுவேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், அப்படி தான் ஆகும். நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆமென் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக பேசணும்னா, ஜீவனை குறித்து பேசணும்னா அப்படி தான் ஆகும். நான் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், என் பிள்ளைகள் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், அது நாடு ஒன்றுத்துக்காக, அப்படி தான் ஆகும். மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் உள்ளது எனப்பட்ட வார்த்தை உண்மை என்றால் நாமும் நல்லவரபடியாய் வாழ்வதும் ஆசீர்வாதமாக இருப்பதும், இல்லாவிட்டால் கேடுகட்ட வாழ்க்கைக்குள்ளே போகும், சாபங்களுக்குள்ளே போகும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. தாவீதை போல சாலமோனை போல ஆண்டவரை தேடினால் அவர் கேட்பார், உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பார், உனக்கு என்ன தரணும் கேட்பார், என்னன்னாலும் கேளு தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் பார். அதே மாதிரி இங்கே நம்ம ஆகாபை போல ஆண்டவரை விட்டு விடுவோம் என்றால், ஆண்டவருக்கு தூரமான இடத்துக்கு போய் விடுவோம் என்றால், அந்நிய வழிமுறைகளை தேடி போவோம் என்றால், நாட்களை பார்ப்பவர்களாக இருப்போம் என்றால், நிமித்தத்தை பார்ப்பவர்களாக இருப்போம் என்றால், நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பார்த்துட்டு அலைவோம்னா, நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காம கலர் மேலையும் வீட்டை அப்படி கட்டலாம் நல்லா இருக்குமா, இப்படி கட்டினா நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசிப்போம் என்றால், அந்தோ நாம் பல சாபங்களை பெற்றுக்கொள்பவர்களாக மாறிவிடுவோம். நமக்கு சாபம் வேணுமா, நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா, அது நாம் தான் முடிவு செய்யணும், நம்முடைய செயல்கள் தான் முடிவு செய்கிறது என்பதை இந்த ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை தெளிவாக காண்பிக்கின்றது. அவன் நல்லவனாக இருந்திருப்பான் என்றால், அவன் தாவீதை போல நல்ல வழியில் நடந்திருப்பான் என்றால், ஹெசேக்கியா ராஜாவை போல ஆண்டவருக்கு உத்தமமாய் அவன் முன்பாய் வாழ்ந்திருப்பான் என்றால், அவனை ஆண்டவர் சபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது, ஆண்டவர் அவனை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது, ஆண்டவர் பொருளாதாரத்தை அடித்து நொறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது, ஜனங்கள் இவ்வளவு வேதனை அடைய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. அவன் கர்த்தருக்கு தூரமாய் போனதுனால தான், ஆண்டவரை மறுதளிச்சதுனால தான், ஜனங்களை சோரம் போக வச்சதுனால தான் ஆண்டவர் கோபம் கொண்டு அவனை அடித்தார் என்று நாம் காண்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, சாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்போ லீவு விட்டுருக்காங்க, அப்படி தானே? எனக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஐயோ பாவம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி லீவ்லாம் கிடையாது. நான் சென்னையிலாம் போயிட்டு நான் வரும்போது 3 மணிக்கு காலையில் திரும்பி வந்தேன். அப்பவும் அந்த டீ கடையை வச்சுட்டு ஆட்கள் உட்காந்துருக்காங்க. சில கடைகள் திறந்துருக்குது, ஏதாவது பிஸ்னஸ் நடக்குமா, ஏதாவது காசு பார்த்துடலாமா. பாவம் பார்த்தீங்களா, தூங்காமலே உட்காந்துருக்கிறவங்க, இரவெல்லாம் முழிச்சிருக்க கடை வச்சுருக்கவங்க, பாவம் அவங்களாம் எவ்வளோ பாவம், காசுக்காக அப்படி உட்காந்துருக்குறாங்க. இந்த உலகத்தில் முன்னேறி விடலாமா என்று மக்கள் துடிக்கிறாங்க. நீங்களும் நல்ல செய்தியை கேட்கணும். கர்த்தரை தேடுங்க, தாவீதை மாதிரி தேடுங்க, எசேக்கியா ராஜாவை மாதிரி தேடுங்க, ஆசீர்வதிப்பார், கேட்கிறவையிலும் கொடுப்பார், கேட்காதவைகளை அவர் உங்களுக்கு தருவார். நல்ல காரியங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தூரமாக போயிட்டீங்கன்னா இந்த ஆகாப் ராஜாவை மாதிரி, யேசபேலை மாதிரி வாழ்க்கையில் சாபங்களை தருவார், கேட்காத வேதனைகளையும் அவர் தருவார், நம்ம விரும்பாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வேதனைப்படுத்துவார். ஏனென்றால் அவர் நீதியுள்ள தெய்வமாக இருக்கிறபடியினாலே அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் அளிப்பவராக இருக்கிறார் என்று இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். எனவே தான் ஆண்டவர் எலியாவை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தது. இவன் மாத்திரம் நல்லவனாக இருந்திருப்பான் என்றால் அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு எலியாவாக இருந்திருப்பார். இவன் கேடுகட்டவனாக இருந்தபடியினாலே, இஸ்ரவேல் எனப்பட்ட அந்த பரிசுத்த ஜனங்களை தவறான பாதையில் நடத்தினபடியினாலே ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டு எலியாவை கோபமுடைய தன்னுடைய ஊழியக்காரனை எழுப்பினார். அவன் இப்படி ஒரு சாபத்தை அவர் கொடுத்தார் என்று நாம் காண்கின்றோம்.
எனவே நாம் உத்தமர்களாய் வாழும் பொழுது ஊழியக்காரங்க தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. நாம் தவறான வழியில் போகும்போது இது மாதிரி ஊழியக்காரர்கள் வந்து சாபங்களை கொடுப்பாங்க. ஊழியக்காரர்கள் அல்ல, கடவுளே நமக்கு சாபத்தை கொடுப்பார். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் இங்கே காண்கிறோம், வேறு என்னெல்லாமோ தண்டனை கொடுத்துருக்கலாம், வேறு என்னெல்லாமோ தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னை ஊழியக்காரனை அனுப்பி இனி இந்த நாட்டில் மழை பெய்யாது, பனி இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரே. உடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த ஈரான் வார் தான், அமெரிக்கா போய் குண்டு போட்டு அந்த நாட்டுடைய எக்கனாமி தான் அது முதல்ல அடிக்குது. எங்கெல்லாம் எண்ணெய் கிணறு இருக்குது அதை அடிக்குது. அது ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்மூஸ் அந்த வளைகுடா வழியாக தான் எல்லா கப்பலும் வரணும். இந்திய நாட்டுக்கு 40% கேஸு பெட்ரோல்லாம் வரும். அதை அவங்க பிளாக் பண்ணுறாங்க, ஈரான் பிளாக் பண்ணுது. இந்த எக்கனாமியை கழுத்தை நெரிச்சாதான் அந்த நாடு சரணடையும் என்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அமெரிக்கா அவங்களுடைய எக்கனாமியை அடிக்கிறாங்க, ஈரான் உலகத்துடைய எக்கனாமியை அடிக்குது. அடித்தாதான் பெட்ரோல் விலை டீசல் வந்து நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அடிக்கிறாங்க. ஸோ வார், ஒரு யுத்தம் என்று வந்து விட்டால் முதலாவது குறி வைக்கப்படுவது பொருளாதாரம் தான். ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்த வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடித்து வீழ்த்தணும், பணம் இங்கே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறது தான், அப்போ தான் வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் முக்கியமாக ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவருக்கு என்னுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்கு சாத்தா வந்துடக்கூடாது. அதை முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா ஒரு மனுஷனை அடிக்கணும் அப்படின்னோட ஃபஸ்ட்டு கையை வைக்கிறது வந்து எக்கனாமி தான். நமக்கு 10,000 சம்பளம் இருக்கலாம், 20,000 சம்பளம் இருக்கலாம், 10 லட்சம் சம்பளம் இருக்கலாம், 1 கோடி சம்பளம் இருக்கலாம். ஆனால் அங்கே அந்த எக்கனாமி சாத்தா அடிப்பான்னு வைங்கள, வீண் செலவுகள் வரும். 10,000 சம்பளம்னா 20,000 செலவு, 1 லட்சம் செலவு. ஒரு 2-3 மாதம் போனாலே நில குழஞ்சி போயிடுவாங்க. நான் இந்த நாட்களிலே ஊழியத்தில் ஒரு அண்ணனோடு பேசினேன். ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க வேலை பார்க்குறாங்க, புதுசாக சேர்ந்துருக்காங்க. 2 மாதமாக சம்பளம் போடலை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எத்தனை லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க, பணம் புரளுகிற இடம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ டீச்சர்ஸ். ஆனால் 2 மாதமாக சம்பளம் போடலை. வருமானம் அவ்வளவு இருக்கிறது, ஆனால் சம்பளம் போடுவதற்கு நாதி இல்லை, வழி இல்லை. என்ன அப்படின்னு விசாரித்தா அவங்க நிறைய வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. கோடி கோடி கோடியாய் வருமானம் வருகிறது, ஆனால் அதையெல்லாம் அவர்கள் வட்டியாக செலுத்த வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை. அந்த எக்கனாமி வந்து அங்கே படுத்துறது. என்னைக்கு வருமானத்தோட செலவு அதிகரிச்சுட்டே போதோ, அது எவ்வளோ பெரிய ராஜ்யம் என்றாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் என்றாலும், எவ்வளோ பெரிய ஊழியம் என்றாலும், அது எவ்வளோ பெரிதான ஒரு மனிதன் என்றாலும் அழிவே அவர்கள் சந்திப்பார்கள். எக்கனாமியை வந்து நம்ம சாத்தான் தொட்டுட்டான் அப்படின்னா, நம்ம எக்கனாமியை தொட்டுட்டான் அப்படின்னா நமக்கு அழிவு ஆரம்பித்து விடுகிறது. ஒரு நாட்டுடைய அழிவு ஆரம்பிச்சிருது, ஒரு ஊழியத்துடைய அழிவு ஆரம்பித்து விடுகிறது. எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய எக்கனாமியை சாத்தான் தொற்றக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் ஒரு காலம் என்னுடைய செலவுகள் என்னுடைய வருமானத்தை விட பல மடங்கு அதிகரித்து விடக்கூடாது. நிறைய பேர் சர்வைவல், கரெக்டாக எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளோ செலவு, டைட்டாக பிடிச்சி சிக்கனமாக இருந்து அவங்க தங்க காலத்தை கொண்டு போகிறாங்க. இது ஒரு வேதனையான காலம்தான். செலவினங்களை விட வருமானங்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அது செழிப்பான ஒரு காலம், சாலமோன் ராஜாவுடைய ஒரு காலம், ஆசீர்வாதமான ஒரு காலம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில் நீர் கண்டிப்பாக அதிகமான வருமானங்களை எனக்கு தர வேண்டும். ஆண்டவரை, என்னுடைய பொருளாதாரம் பெருக வேண்டும். எனக்கு செலவே இருக்கக்கூடாது. செலவு இருக்கலாம், கொஞ்சோல இருக்கணும், நியாயமான செலவாக இருக்கணும். இந்த மாதிரி மருத்துவமனைக்கு, ஹாஸ்பிட்டல் கொடுக்கறது, வீண் பிரச்சனைகளுக்கு கொடுக்கறது, பொல்லாத மனுஷர்கள் பிடிங்கிட்டு போகிறது, வியாதிகள் விபத்துகள் பிடிங்கிட்டு போகிறது, வட்டி கடன்கள் பிடிங்கிட்டு போகிறது இருக்கவே கூடாது. என் அப்பத்தையும் தண்ணீரை நீ ஆசீர்வதித்து வியாதியை விளக்கணும், வீண் செலவை விளக்கணும். எனக்கு ஒவ்வொரு மாதம் மிகுதியாக இருக்கணும், மீதம் எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக என்னை மாற்றும். என்னுடைய பொருளாதாரத்தை தொடுவதற்கு சாத்தானுக்கு நீர் அனுமதி கொடுக்கவே கூடாது. should never allow the enemy to touch my economy. யோபுக்கு என்னாச்சு? வீடு இடிஞ்சு விடுது, பிள்ளைகள் சாகுறாங்க, ஆடு மாடுகளை சபதையில் பிடிச்சிட்டு போகிறாங்க, அந்த நல்லா செழிப்பாக இருக்கிற தோட்டங்களை எரிஞ்சு போகுது, வானத்தில் அக்கினி வந்து எரிஞ்சு போகுது. வருமானத்துக்கான வழி ஃபுல்லாக பிளாக் பண்ணப்பட்டது, எக்கனாமி அடித்து நொறுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அவர் தெருவுக்கு வந்தார் என்று நான் காண்கின்றோம். அப்படியே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடவே கூடாது. ஆகாப் ராஜாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று ஆண்டவர் சொன்னார். 3 வருடங்கள் மழை இல்லாதபடிக்கு நாடு முழுவதும் பஞ்சகாலமாய் வந்து தலை விரித்து ஆடியது. மக்களுக்கு தண்ணீர் இல்லாமல் விவசாயங்கள் நின்று போனது, தண்ணீர் இல்லாமல் போயிற்று, கால்நடைகள் செத்து விழுந்தன, மரங்கள் செடிகள் எல்லாம் பட்டு போயின, சொல்ல முடியாத துயரத்திற்குள்ளே மக்கள் போனார்கள். இந்த சாபம்
இஸ்ரவேலை அழித்தது ஆகாப் ராஜாவுடைய காலத்தில் அவ்வளவு நெருக்கத்தின் வழியாய் மக்கள் போனாங்க. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. வரட்டும், யாருக்குனாலும் கத்தரை தேடாதலுக்கு வரட்டும், அப்படியே நம்ம உணர்விணைஞ்சு கத்தரை ஏற்றுக்கொள்ளட்டும். நாம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. கத்தர் ஒரு மனுஷன் எக்கனாமியை தொடருக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா அவனுடைய நிலைமை பரிதாபகரமான ஒரு நிலைமையாய் மாறும். பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். ராஜாவை மாதிரி வாழ்ந்தவங்க பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒவ்வொருத்தரையாக போய் காசு கேட்டு ஏமாந்து அவமானப்பட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதை என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமை ஒருவருக்கும் வரவே கூடாது. ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள தள்ளிவிடவே கூடாது. யாரிடத்திலும் போய் நான் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடவே கூடாது. ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என் மேல என்ன கோபம் இருந்தாலும் என்னை மன்னிங்க, என்னது சொல்லுங்க, நான் என்னை திருத்திக் கொள்ளுகிறேன். ஆனால் நீர் என்னை இந்த ஆகாப் ராஜாவின் நிலைமையில் தள்ளிவிடாதையும். ஆண்டவர் கால்நடைகள் செத்து விடுவதும், என்னுடைய தோட்டங்கள் அழிந்து போவதும், என்னுடைய வருமானங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு போவதும் வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லுங்க. வீண் செலவுகளே வேண்டாம். என்னுடைய வருமானம் அதிகம் பெரிதெடுத்துக்கிட்டே போகணும், செலவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னைக்கு வருமானம் குறைஞ்சிட்டே வரும், செலவு அதிகரிச்சுட்டே போகும். இதை தான் ஆண்டவர் நாளில் சொன்னார். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய எக்கனாமி ஆண்டவர் அடித்து நொறுக்கிறாரு. அதனால் அவன் சொல்ல முடியாத வேதனைக்குள்ளே போகிறான். இன்னைக்கு நம்முடைய எக்கனாமி தொடப்பட்டிருப்பதற்கு நாம் அப்படி தவறு செய்திருக்கிறோமா? இல்லை என்றால் வேறு காரணங்கள் இருக்குது. நம்முடைய முட்டாள்தனங்கள், நான் எடுத்த முடிவுகள் காரணமா, அலட்சிய போக்குகள் காரணமா, பெருமை காரணமா, இல்லை என்றால் உழைக்காமல் இருந்தது காரணமா, இல்லை என்றால் எது முக்கியம் எது முக்கியம் இல்லாதபடி தெரியாதபடி நாம் போய்விட்டோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதோ ஒன்றில் தான் பதில் இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோம், ஆண்டவரே ஆகாப் ராஜாவுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படக்கூடாது. அந்த நாட்களில் இஸ்ரவேலில் வந்த பஞ்சம் என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் என் பிள்ளைகள் வாழ்விலும் என் வாழ்விலும் என் பிஸ்னஸ்லையும் ஊழியத்திலையும் வந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அந்த நாட்களில் விலக்கி காப்பார். சாபமும் ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கையில் தான் இருக்குது. அவர் நினைச்சா ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறார். அவன் எவ்வளோ கீழே இருந்தாலும் மேலே கொண்டு வரார். ஒருத்தரை நினைச்ச ஆண்டவர் கீழே தள்ளுறார். அவன் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அதை தள்ளி விட்டுறார். அவன் ராஜாவாக இருந்தாலும் தள்ளி விட்டுறார். அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவன் சரியான உருக்குலைந்து போகிறார். ஒரு சின்ன வியாதியை மனுஷனால் தாங்க முடியாது. எனவே இந்த நாட்களில் இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் செயல்படும். இதுதான் எலியா தீர்க்கதரிசி செய்த முதலாவது அற்புதம். வானத்தையே மூடினார். சண்டை வந்தோன்னே ஈரான் வானவெளியை மூடியது, இஸ்ரேல் வானவெளியை மூடியது, அமெரிக்கா வானவெளியை மூடுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு மனுஷன் அப்படி வானத்தையே மூடினார், மழையே வராதபடி மூடினாரா? ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளோ வல்லமையை கர்த்தர் கொடுத்தார். எலியா செய்த முதலாவது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதங்களை நாம் நம்புவோம், அற்புதங்களை எதிர்பார்ப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு என்ன ஆப்போசிட்டாக இருக்குது? அற்புதம் அதிசயம் நடந்துச்சுன்னா மக்கள் அதை நம்புறதில்லை. அதை பற்றி கவலைப்படுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்காக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் இந்த மாதிரி பெரிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இதனால உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இது நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். நீர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீர். நீர் சாமானியர்களை ராஜாவுக்கு சவால் விடுகிறவர்களாய் மாற்றுகிறீர், தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறீர். நன்மையை செய்தால் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர், தீமை செய்தால் ஆண்டவரே சோரம் போன சாபங்களை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஏனென்றால் நீதியுள்ள கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறீர். உமக்கு நன்றி. இது சத்தம் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். யாராவது தவறு செய்து உம்மீது நம்பிக்கை வைக்காதபடி, உண்மை நேசிக்காதபடி, உலகத்து மனிதர்களை பார்த்து அவர்கள் செய்கின்ற காரியங்களை பார்த்து ஆண்டவரே அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டிருப்பார்கள். நான் சாபங்களை பெற்று விடாதபடிக்கு அவர்களை கண் திறக்க வேண்டும், அவர்களை மனம் திறந்த வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஏற்கனவே அப்படி செஞ்சு அவங்களுடைய கோபத்தை சந்தித்து அடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து இழப்புகள் மத்தியில், செலவினங்கள் மத்தியில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் தவறு செய்ய மாட்டார்கள், எல்லாரும் தவறு செய்வாங்க. கிருபையாக இறங்கி அவருடைய பாவங்களை மன்னித்து மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். எப்படியாவது ஒரு வாய்ப்பை தார், எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தை தார், எப்படியாவது அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை 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 பெருகட்டும். கிருபை இல்லாதனால தான் வீண் செலவு, கிருபை இல்லாதனால தான் வியாதி, கிருபை இல்லாதனால அதை பாதுகாக்கிறதுனால தான் பொல்லாத மனுஷர்கள் வந்து யுத்தம் பண்ணுறாங்க, அவமானங்களை ஏற்படுத்துகிறாங்க. ராஜா யுத்தங்களாய் நடக்குது, ஆஸ்பத்திரிக்காக போக வேண்டியிருக்குது, வீண் செலவாய் வருகிறது, பிரச்சனையாய் வருகிறது. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். யுத்தங்கள் நிற்கட்டும், பஞ்சகாலம் முடியட்டும், ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். சாபங்கள் முடிவுக்கு வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாதமான மழை பெய்வதாக. ஆண்டவரே சாபங்களுக்கு இடம் கிடையாது. பொருளாதாரத்தை, வருமானத்தை சாத்தாய் நிறுத்தக்கூடாது.
என் ஆண்டோட நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயம் நடக்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். முக்கியமாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெட்கமே வரக்கூடாது, வீண் செலவுகளே வரக்கூடாது, வருமானம் தடைபடக்கூடாது. பெருகட்டு கோடா கோடே பெருகட்டும். வியாதியஸ்தர்கள் இப்பொழுதே சுகம் பெற்று எழும்பி ஏசப்பாவுக்கு உயிருள்ள சாட்சிகளாக இருப்பார்கள். சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிடட்டும், நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், நிற்க முடியாதவர்கள் நிற்கட்டும், மாடிப்பிள்ளை ஏறி இறங்க முடியாதவங்க ஏறி இறங்கட்டும், தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும். ஆண்டவரே, உழைக்க முடியாது செல்ல முடியாதவர்கள், ஆண்டவர் படிக்க போக முடியாதவர்கள் எல்லாம் சென்று வெற்றியடைய உதவி செய்யும். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்க கொடுத்த கிருபைக்கை சோதனம். நல்ல காலேஜை காண்பீங்க, தேவைகளை சந்திங்க, திருமணத்துக்கை குழந்தைகளுக்கை காத்திருக்கிற பிள்ளைகள் அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வித்தியாசத்தை காண்பீங்க. நான் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஒளியில் நேசிக்கிறேன், நாள்தோறும் நிகழ்ச்சியை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். அடைக்கலான் குறி முதியோரத்தை தாங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அன்யோன்யமில்லாத பிரசன்னம் நம் அனைவருடைய காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.